அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவருக்கும் ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரம்ஜான்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய முக்கிய கடமைகளில் இந்த ரமலான் ஒன்று. இந்த ரமலான் மாதத்தில் பசின்னா என்னன்னு ஏழை எளியவர்கள் பசியை அறிவதற்காக இறைவன் நோன்பு இருக்க சொல்றான். உணவு இருந்தும் உண்ணாமல் காலை சூரியன் உதயத்திற்கு முன் உணவு அருந்திவிட்டு சூரிய உதயத்துக்கு பின் எச்சில் கூட முழுகாமல் உணவு அருந்துவது தான் இந்த ரம்ஜானுடைய முக்கிய கடமைகள் ஒன்று. இந்த ரம்ஜான் நோன்பு இருப்பதனால நம்மளுக்கு மனமும் நம்முடைய இச்சைகளையும் அடக்கக்கூடிய மாபெரும் சக்தி இதில் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமை இருக்கு. அதுபோல ஒரு தலைவருக்கு ஒரு கடமை இருக்கு. நான் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தா என் தாய் தந்தைகளை நான் காப்பாற்றுறது என்னுடைய கடமை, என் பிள்ளைகளை நான் காப்பாற்றுறது என்னுடைய கடமை. அதே போல நம்ம ஒரு நல்ல தலைவனாக இருந்ததுக்காக இந்த இஸ்லாமிய மதத்தில் இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடி இன்னைக்கு தொழுதிருக்கோம். எங்களுடைய கடமைகள் என்னென்ன, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் 19ஆம் தேதி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாக்களிப்பதுதான் இஸ்லாமியர்களுடைய கடமை. உங்களுடைய உள்ளங்கைகள் வேண்டுமானால் கரையாக ஆகக்கூடாது, உங்களுடைய விரல்கள் கரையாக வேண்டும். ஏன்னா நீங்க எல்லாரும் 100% எல்லாரும் ஓட்டு போட்டு இந்த சிறுபான்மை மக்களுடைய பெரும்பாலான வாக்குகளை நம்ம அடிச்சு நம்மளுக்கு உண்டான இந்த ஒரு பாரத பிரதமர் நம்ம தேர்ந்தெடுத்ததான் இஸ்லாமிய மக்களுக்கு பெரும் பாதுகாப்பாக இருக்கும். அதற்கு உண்டான தொழுகை தான் இந்த தொழுகை. இந்த தொழுகையின் மூலமாக இஸ்லாமிய மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இந்த கடமையை முடிச்சிருக்கோம். ரம்ஜான் மாதத்தை நோன்பு கடமையை முடிச்சிருக்கோம். நோன்பு கடமையை முடித்த அனைத்து மக்களுக்கும், தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து மத சகோதரர்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நிச்சயமா எங்க மதத்தில் இஸ்லாமிய மதத்தை எல்லாம் ஒன்று கூடி 100% வாக்குகளை அளிப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.